நம்ம இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒரு பரபரப்பாக சூழ்நிலை போயிட்டுருக்கு. அரசியல் வட்டாரத்திலே நம்ம ஏடிஎம்கே ஆச்சு, நம்ம டிஎம்கே எல்லாருமே உட்காந்து இந்த வடிவேல் படத்துலலாம் உட்காந்து ஒரு ஸ்கோர் பார்ப்பாங்க தெரியுமா, மேட்ச் ஸ்கோரு. அது மாதிரி உட்காந்து எல்லோரும் இப்போ பார்த்துட்ருக்காங்க. விஜய் என்ன பேச போகிறாரு, ஆதவர்ஜ் தான் என்ன பேச போகிறாரு, அவங்க கட்சியோட விஷயம் என்னென்ன சொல்ல போகிறாங்க, எப்படிலாம் பேசுகிறாங்க, எதை நோக்கி பேசுவாங்க, நம்மளை அட்டாக் பண்ணி பேசுகிறாங்களா, இல்லை நம்ம சொன்னதுக்கெலாம் யாராவது பதில் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துக்காக பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன குறிப்பை மட்டும் பார்த்துடலாம். இது என்ன கான்செப்ட்னா, காலைல நான் ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ப்ரோக்ராம் நினைக்கிறேன். எல்லோரும் பேசினவங்க எல்லாருமே அந்த அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனும் ஆச்சும் சரி, அவங்க சொல்கிற விஷயமும் சரி, எதுவுமே அவங்க பழைய ஒரு டிவிக்கே இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்லேருந்து பண்ணியிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி எந்த விஷயமே இதில் இல்லை. ஒரு எனர்ஜியாக இருக்கட்டும், ஒரு விஷயம் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லை. ரொம்ப டவுனாக இருக்காங்க. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும், 41 உயிர் என்பது அசால்ட்டான விஷயம் கிடையாது. 41 பேர் வந்து கடந்து போனது எதிர்கட்சியாக இருக்கிறவங்க, ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க டிஎம்கே ஆச்சு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் இருக்கிறவங்க விசிகா, சீமானனை, அவரை பற்றிலாம் நம்ம பேசவே கூடாது. அதுலேருந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். தெரியாமல் பேசிட்டேன்ப்பா. அப்புறம் சாட்டை துறமன் அங்கேருந்து எங்கேயா கிளம்பி எடுத்துகிட்டு வருவார், எங்கள் அண்ணன் தான் அவன் பெரிய ஆள் அப்படின்னு. அவர் ஒரு தொகுப்பு ஒன்று பார்த்தேன். சாமிக்கிட்ட போய் சாமி கும்பிட்றாரு. சாமி கும்பிட்டு வந்து இந்த பக்கம் வந்து சாமிலாம் கும்பிடக்கூடாது, ஏன் கும்பிட்றீங்க நீங்களாம். இப்போ இன்றைக்கி நேற்று ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நீங்கள் வந்து கிறிஸ்துவாக இருந்தால், கிறிஸ்டின்ஸாக இருந்தால் நம்ம ஓட்டு போடக்கூடாதாம், முஸ்லீமாக இருந்தால் ஓட்டு போட வேணாமா, அவருக்கு இந்து ஓட்டு மட்டும் வேணுமா. ஏன்னா நம்ம விஜயா அது வந்து தேசத்துருகி இந்த மாதிரி ஏதோ வார்த்தையை விற்றுருக்காரு. அது வித்தறிந்தமோ அவர் ஒரு பேச்சே அப்படிதான். இன்றைக்கி ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார். ஏன்டா குஷிப்பா அதை ரிலீஸ் பண்ணுன்னு கேட்பார். திடீர்னு போனால் கட் பண்ணால் இட்லி கடையில் போய் ப்ரொமோஷனில் நிற்பார். ப்ரொமோஷனில் யார் இருக்கா, ஆல்ரெடி அங்கே உதயநிதி இருந்த இடத்துல இன்பநிதி இருக்காப்புல, அது உங்களுக்கு பேசுகிறான். சரி, நம்ம அந்த டாபிக் போவேணாம். அது நம்ம பேசுகிறதே இப்போ இந்த 1 நிமிஷம் வேஸ்ட்டாக போன மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி என்ன அரசியல் நிலவரம்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்தை ஒரு வாட்டி பார்த்துடலாம். இன்றைக்கி ஸ்டார்டிங் ராஜ்மோகன் பேசும்போதும் சரி, அருண் சார் அவர் அமைப்பாளர் பேசினதும் சரி, இவங்க எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க. நீதி கிடைக்கல, உச்சநீதிமன்றத்தில் நீதி கிடைக்கல, ஆனால் நாங்கள் ஹைகோர்ட்டில் நீதி கிடைக்கல, நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் போனோம். போனதுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு பிஜேபின்னு சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன, நீங்கள் இவ்வளோ ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது சிபிஐன்னு சொல்லிட்டு சிபிஐ விஷயத்துக்கு போயிருக்கீங்க, சிபிஐ தான் கேட்டிருக்கீங்க. அஜித்குமார் கொலை வழக்குக்கும் உங்களுக்கு சிபிஐ தான் தேவைப்பட்டது. அப்போல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? அப்போல்லாம் உங்களுக்கு வந்து விஜய் மேலே நீங்கள் சங்கி இல்லை, விஜய் மட்டும் தான் உங்களுக்கு சங்கி. இன்றைக்கி எல்லா பேசுகிறவங்களும் விஜய் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அவர் ரொம்ப ஃபஸ்ட்டு இருந்த உடல் பாகம், ஃபஸ்ட்டு இருந்த மைண்ட் செட்டு கிளியராக இருப்பார். இப்போ இருக்கார், ஆனால் லைஸாக மனுஷன் உடஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம யாருக்கும் ஆதரவாக சொல்லலை, ஆனால் ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆதவர்ஜுனாக்கும் நல்லா தெளிவாக இன்றைக்கி ஃபுல் ஸ்பீச்சாக அவர் தான். இன்றைக்கி அந்த ப்ரோக்ராம்லேயே அவர் நல்லா பேசியிருந்தாருன்னா எல்லாரையும் அட்டாக் பண்ணார் போட்டு. துபாய்க்கு போயிட்டு இருந்தவன், சத்தியாகிரகத்தில் உண்ணாவிரத மாதிரி இருந்தவன் தான் அவன். போய் அவன் ஃபேமிலியோட ஜாலியாக இருந்துட்டு மக்களை பார்க்க வந்துட்டு 1 ஹவர் தான் இருந்திருக்காப்புல. 1 ஹவருக்கு அப்புறம் திரும்பி ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிட்டாப்புல. திரும்பி துபாய்க்கே போயிட்டார். இதை நான் என் சர்க்கிளில் நான் கேட்டு பார்க்கறதுக்கு அப்புறம் நான் சொல்கிறாங்க, அவரும் வந்தார்ல, உங்கள் ஆள் எங்கே போனார், உங்கள் ஆள் ஓடிட்டார்ல அப்படின்னா. இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக, இன்றைக்கி ப்ரோக்ராம் ஃபுல்லாக அதான் சொன்னாங்க. யாருமே தலைமுறை ஆகலை, யாருமே ஓடலை, எல்லாமே சட்டத்துக்கு ஒரு ரூல்ஸை மதிக்கணும், ஒரு கட்சிக்காரன் வந்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் கோர்ட் அன்றைக்கி பார்க்கணுன்னு நினச்சாப்புல. இங்கே அந்த வாய்ப்பு எல்லாமே விஜய்க்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சு. டிஎம்கே வச்சு எல்லாமே பேசினாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, திரும்பியும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பண்ணணும், நம்ம மேலே ரொம்ப தப்பு வந்துகிட்டே இருக்குது, நம்ம ஓரளவுக்கு மேலே கம்முன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போய் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாங்க. அப்பீல் பண்ணி இப்போ அந்த இடத்துல கேட்டதையும் விஜய் இன்றைக்கி சொல்லியிருந்தார். இதெல்லாம் நாங்கள் கேட்கல, முதல் சிஎம் ஸ்டார் அவங்க கேட்குறாங்க, அவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் ஆள் வராங்க, டெல்லியிலேருந்து வராங்க, சிபிஐலேருந்து. சிபிஐ வந்தால் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க, உங்களுக்கு தெரியும்ல சிபிஐ வந்தால் என்ன நடக்கும்னு எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. இவர் ஏன் சார்ட்டர் ஃப்ளைட்டை புக் பண்ணி அந்த 1 மணிக்கு எப்படி போனார், செந்தில் பாலாஜி லைவ் எடுத்துகிட்டு எப்படி அங்கே போனார், யார் வந்தா, நம்ம நடிப்பு அரக்கன் அன்பில் மகேஷ் எப்படி எங்கேருந்து வந்தாருன்னே தெரில, அவர் எங்கேருந்து வந்தாருன்னு தெரில. எல்லாம் அந்த 1 ஹவர் 2 ஹவர்லேயே ஆயிடுச்சு. நாங்கள் அந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு எங்கள் ஆளுங்க, அதாவது சொல்கிறேன், நம்ம கட்சி சார்பாக அங்கே போயிருக்காங்க, அவங்கள வந்து தடியடி நடத்தியிருக்காங்க, அவ்வளோ வேகமாக கிளியர் பண்ணியிருக்காங்க. வரும்போது இந்த வரவேற்போ, போகும்போது இந்த விஷயமே இல்லை. 41 பேர் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இது பண்ணது எல்லாமே யாருன்னு தெரிஞ்சிச்சு. மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க. இப்போ சொல்கிறாங்க, ஒரு சில நாட்டில் வந்து அவர் இங்கே வந்து பார்த்தாரு, விஜயை வர வச்சு பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வர வச்சு பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அவங்க நம்மளால் ஒரு இடத்துக்கு போக முடியல, சூழ்நிலை அந்த மாதிரினா
நான் இப்போ சொல்லலாம், இப்போ நம்ம போய் பார்க்கணும்னா நம்ம உதயநிதி வேணால் அனுப்பிச்சி விடலாம். ஏன்னா அவர் யாருக்கும் தெரியாது. போனீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டில் கூட பார்க்க தெரியாது அவருக்கு. நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா வணக்கம்னா போயிடுவார். நமக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு போவார் தவிர அவர் 40 பேர் இல்லை எவ்வளோ பேர் ஆனாலும் அவர் வீட்டில் போய் சந்திச்சுட்டு பேசிட்டு வரலாம். எந்த ஒரு கலவரமோ அசம்பாவிதமோ ஆகாது. ஆனால் நம்ம விஜய் இருக்காது. விஜய் சார் அந்த பக்கம் போனாலே என்ன ஒரு கலவரம் ஆகும், எவ்வளோ பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க 50 வருஷம் கட்சி, ஏதோ இன்றைக்கி வந்த பாலிடிக்ஸு கிடையாது. இன்னும் 10 வருஷம் முன்னாடி வந்த கட்சியோ ஒரு 20 வருஷம் முன்னாடி கட்சியோ அவங்க ஆண்டாண்டு காலமாக இருக்காங்க. இப்போ என்னென்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே ஐடியா என்னென்னா விஜயை போட்டு பிஜேபின்னு போட்டு வச்சுட்டு அவர் 41 பேர் கொலை பண்ணிட்டாங்க. முரசொலியில் இன்றைக்கி அவர் காமிச்சார். நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். நான் ஏன் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நீங்கள்லாம் நிறையா யோசித்து நீங்கள் தான் ஒரு முடிவு எடுக்கணும். இவர் எல்லாமே பண்ணிவிட்டு என் பையனுக்கு யாரும் ஆப்போசிஷனே இருக்கக்கூடாது. என் பையனுக்கு ஆப்போசிஷனே இல்லாத ஒரே ஒரு டம்மியான நான் பேர் சொல்ல விரும்பல, டம்மியான ஒரு எதிர்கட்சி, இன்னும் டம்மியான சப்பையான ஒரு கட்சிங்க. அவங்களுக்கு அன்வான்டாக யூடியூப் சேனல் வச்சுட்டு இந்த 200 ஊப்பிங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. போங்க விஜய் ஓடிட்டார், பொதுச்செயலர் ஓடிட்டார். வர வேணான்னு சொன்னது நீங்கள், போக அவங்க சட்டத்துக்கு சரி ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி பொதுக்குழுவில் எல்லாமே வச்சு செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறமும் அவங்க என்ன போய் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் இன்றைக்கி சேனல் பார்த்தீங்கன்னா வழக்கமாக விஜய் பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 15-10 சேனலில் லைவாக வரும். இன்றைக்கி அந்த லைவே இல்லை. ஒரு 4-5 சேனல் தான் எனக்கு லைவ் இருந்துச்சு தவிர அது புதிய தலைமுறை அவங்க சேனலில் கேபிள்லேருந்து தூக்கிட்டாங்க. அதனால் அவங்க அதை போட்டிருக்கிறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க இன்னும் அரசியல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு இடத்துக்கு இங்கேருந்து ஒரு வேலைக்கு போகிறோன்னா அந்த ரோட்டில் இருக்க ஒரு சேஃப்டியோ எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக பள்ளம் மேடு. இதை நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காப்புல, ஜெகதீஷன் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நான் கேட்குறேன், என்ன நீங்கள்லாம் டிஎம்கேல பெரிய ஆளாக இருக்கீங்க, என் ஸ்கூல் மெட்ரானே, நீ காலேஜ் மெட்ரானே, இந்த மாதிரி நாட்கள் நீங்கள் எதுவும் கேட்கலையாங்க அப்படின்னு கேட்டால், உங்கள் விஜய் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து வெளியே வர சொல்லுங்கள். நான் என்ன கேட்குறேன் அவருக்கு புரியுதான்னு தெரில. நான் என் ஃப்ரெண்டு தான் அவர் தான் சொல்கிறேன், நான் இந்த மாதிரி பள்ளமாக இருக்குது, லைட்டாக பேட்சப் பண்ணலாம்ல, 4000 கோடி வாங்கிட்டீங்க, 5000 கோடி வாங்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நீங்கள் எந்த வேலையும் பார்க்கல. அட்லீஸ்ட் மழை பெஞ்சால் ஒரு லேடி கூட அந்த பக்கம் ஒரு பள்ளத்தில் விழுந்து அவங்கள தூக்கிலாம் விட்டோம். அவங்களாம் போய் கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் போய் உங்கள் ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏக்கிட்டேயோ கவுன்சிலர்கிட்டையோ போய் கேளு, அவங்க இதை போய் கேளுன்றான். நான் ஏன் தான் போய் கேட்கணும்? அவங்க பார்த்து பண்ணிருக்கேன்னா நம்ம ஓட்டு போடுறோம். நம்ம வீட்டுக்கு கல்லுக்கூத்து நம்ம நிறைய சுற்றி நம்ம ஏரியாலாம் இருக்குது, அங்கெல்லாம் அவங்களே ஓட்டு கேட்குறாங்க. ஓட்டு கேட்டு இப்போ இது மாதிரி பேசிகிட்டு இருந்தால் நம்ம எதுவும் பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம யாராவது கேட்டோன்னா விஜய் வீட்டில் இருக்காரா? வீட்டிலே இருக்கட்டும், அவரே வீட்டில் இருக்கட்டும், நம்ம என்ன பேச முடியும்? அவர் வீட்டில் இருக்காருல்ல, நீ ஏன் பேசுகிற? அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்டால் இவங்க இப்படி பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போது கோயம்புத்தூரில் கூட ஒரு விஷயம் ஆச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணு ஏன் அங்கே 11 மணிக்கு போச்சுன்னு கேட்குறாங்க. ஒரு சுதந்திர நாட்டில் 24 ஹவரில் ஒரு பொண்ணோ பையனோ எங்கேனாலும் ஃப்ரீயாக நின்று பேசினாரா, அது இவங்க சொல்கிற மாதிரி திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்களே, அது திராவிட மாடல் ஆட்சி கிடையாது. சேஃப்டியே இல்லாத ஒரு ஆட்சி நடக்குது. ஒரு விஷயம் அண்ணா யூனிவர்சிட்டி ஆச்சு, இப்போ இதுவும் ஆச்சு, நிறைய ஆகிட்டே இருக்குது. இது யாருமே எதுவுமே பேச முடியறதில்ல. இவங்கெல்லாம் கேட்குறது என்னென்னா, நாங்கள்லாம் போய் போராட்டம் பண்ணி இப்போது போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, அவன் அந்த பொண்ணுக்கு என்ன 11 மணிக்கு அங்கே வேலை அப்படின்றாங்க. என்ன சார் இது? 11 மணிக்கு வேலை, அந்த பொண்ணுக்கு என்ன வேலை வேணால் இருக்கலாம், அது அவங்க போகணும். அது போகலன்னா நம்ம என்ன பேச முடியும்? நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். அங்கே ரவுடிங் இருக்கிற ஏரியான்றீங்க, ஸ்மகிள் பண்ணுற ஏரியான்றீங்க, அங்கேயே நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. அங்கே 4 பெட்ரோல் போட்டு அங்கே ஆளுங்களை வரவரமாக்கியிருந்தால் அந்த கொலையை தவிர்த்துருக்கலாம்ல. இதெல்லாம் நம்ம எதை கேட்டாலும் விஜய் வந்தாரான்றார். இப்போ விஜய் வெளியே வந்துட்டு இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமும் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.